வேப்ப இலை இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளத்துக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு ரெமெடி. அதை நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 வாட்டியாவது காலையில வெறும் வயிற்றுல ஒரு 50 ml இருந்து 100 ml குடித்து வரும்போது இட் இஸ் அன் எக்ஸலண்ட் டயூரிட்டிக். அந்த ஆசிட்ஸ் எல்லாம் கரைஞ்சி யூரின் வழியா நமக்கு வெளியாயிடும். ஸோ இது கட்டாயமா இது உங்க உணவுல இருக்கிற மாதிரி நீங்க நிச்சயமா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ரூட் ஜூஸ்ல இப்ப சீசனுக்கு கிடைக்கக்கூடிய கிர்னி பழ ஜூஸ், அதுவும் கிட்னியோட ஹெல்த்துக்கும் பிளட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் முக்கியமா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த 3 இந்த சம்மர் சீசன்ல எடுத்து யூரிக் ஆசிட்ல இருந்து பர்மனண்டா நீங்க ரிலீவ் ஆகணும். ஓகே, இதெல்லாம் நம்ம மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய தகவல். மருத்துவத்தையும் தாண்டி நோய் என்பது நிச்சயமா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு காரணத்தினால ஏற்பட்டிருக்கும். ஸோ டைம் சரியில்லாம இருக்கிறது, ஒரு விதமான டிப்ரெஷன், மன அழுத்தம், டென்ஷன், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஒரு காரணம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதுவும் முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாமே